நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு உலகெங்கும் அனைத்துலக இளையோர் நாள் கொண்டாடப்பட்டு வருது. ஐக்கிய நாடுகள் சபை 1999ஆம் ஆண்டு எடுத்த முடிவின்படி 2000 ஆண்டு முதல் இந்த நாள் அதிகாரப்பூர்வமா கடைபிடிக்கப்பட்டு வருது. சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களில் இளைஞர்களின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துறதுதான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வறுமை, கல்வியின்மை, வேலை வாய்ப்பின்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற உலகளாவிய சவால்கள்ல இளைஞர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க செய்யறதும் இந்த நாளோட நோக்கமா இருக்கு. உலக அளவுல அமைதி மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்த இளைஞர்களின் தனித்திறன்களையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஊக்குவிக்கிறதும் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நாம அனைத்துலக இளையோர் நாளா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியான இன்னைக்கு உலகம் முழுவதும் உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருது. காடுகள்ல வாழக்கூடிய ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க யானைகளின் அவல நிலையை உலகிற்கு எடுத்துரைக்கிறதுக்கும் அவற்றோட பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. இந்த நாளை நிறுவனது யாரு அப்படின்னா, கனடா நாட்டைச் சேர்ந்த ஆவணப்பட இயக்குனர் பாட்ரிசியா சிம்ஸ், மைக்கேல் கிளார்க் மற்றும் தாய்லாந்தோட யானை மறு அறிமுக அறக்கட்டளையும் இணைந்துதான் இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க. தாய்லாந்துல சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளை காட்டுக்குள்ள மீண்டும் விடுவிக்கிறத மையமா கொண்டு எடுக்கப்பட்ட ரிட்டர்ன் டு தி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஆவணப்படம் வெளியான தினமே உலக யானைகள் நாளா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நாளோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, காடுகளோட சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய யானைகளின் முக்கியத்துவத்தை பரப்புறது, தந்தங்களுக்காக யானைகள் சட்டவிரோதமா வேட்டையாடப்படுறத தடுத்து அவற்றோட வாழ்விட ஆக்கிரமிப்புகளை குறைக்கிறதும் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம காடுகள் அழிக்கப்படுறதால ஏற்படக்கூடிய மனித யானை எதிர்கொள்ளல்களுக்கு சமூக பங்களிப்போட அறிவியல் ரீதியான தீர்வுகளை கண்டறியறதோ இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. உலகத்துல உள்ள ஆசிய யானைகளில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு யானைகள் இந்தியாவில தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்திய அரசு 1992ஆம் ஆண்டிலேயே யானைகளை பாதுகாக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில யானைகள் பாதுகாப்பா இடம்பெயர 11 மாநிலங்கள்ல 101 முக்கிய யானை வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியான இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் உலக யானைகள் தினம் எதனால நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியான இன்னைக்கு தேசிய நூலகர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய முனைவர் சியாளி ராமாமிர்த ரங்கநாதன் அவங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிற வகையில இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது. இவர் உலக புகழ்பெற்ற நூலக அறிவியலின் 5 விதிகளை வகுத்தவர் ஆவார். ஆகஸ்ட் 12ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நாம தேசிய நூலகர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளை அப்படிங்கிற விஷயத்த இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னணி தமிழ் பேராசிரியர், அகராதி தொகுப்பாளர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் சிறந்த ஆய்வறிஞரான பேராசிரியர் கு. சிவமணி இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1932ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. பேராசிரியர் கு. சிவமணி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் பெரும் புலமை பெற்ற இவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தமிழ்ல மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் ஆவாங்க. தஞ்சாவூர்ல வாழ்ந்த பெரும்புலவர் கரந்தை சிவகுப்புசாமி மற்றும் பருவதத்தம்மை இணையருக்கு மகனா பிறந்திருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல முதுகலை தமிழ் பட்டமும், சென்னை சட்டக்கல்லூரியில பிஜிஎல் சட்ட படிப்பும், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறாங்க.
கரந்தை தமிழ் கல்லூரி மற்றும் பாபநாசம் திருவள்ளுவர் கலைக்கல்லூரியில கல்லூரி முதல்வரா பணியாற்றியிருக்கிறாங்க. இந்திய அரசுக்காக தமிழ்நாடு சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் சார்பில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அதிகாரப்பூர்வமா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. புதுச்சேரி அரசுக்காக 1391 பக்கங்கள் கொண்ட பிரம்மாண்டமான சட்ட ஆட்சிய சொற்களஞ்சியத்தை தன்னோட 20 ஆண்டுகால உழைப்பால உருவாக்கியிருக்காங்க. இது தமிழ் நிர்வாக மற்றும் நீதித்துறைக்கு கிடைத்த மிக முக்கிய கருவி நூலாகும். இவரோட தமிழ் பணிக்காக தமிழக அரசின் தேவநேய பாவனார் விருது மற்றும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது உள்ளிட்ட பல சிறப்புகளை பெற்றுள்ளார். வயது மூப்பின் காரணமா 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு புதுச்சேரியில காலமாயிருக்கிறாங்க. கு. சிவமணி அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முன்னணி தமிழ் பேராசிரியர், அகராதி தொகுப்பாளர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் சிறந்த ஆய்வறிஞரான பேராசிரியர் கு. சிவமணி அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.